ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம நிலக்கடலையும் கடலைப்பருப்பும் வச்சு ஒரு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சட்னி வந்து கோதுமை தோசைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 டேபிள் ஸ்பூன் வந்து நிலக்கடலை சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆக வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இதை எடுத்து தனியாக பிளேட்டில் வச்சுருங்க. அதே பேனில் ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக நான் 3 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னொரு மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சமாக ஜீரகம் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்லா வெந்து வரணும். தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகி வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நிறைய பேருக்கு தக்காளி சட்னிலாம் பிடிக்காது. அப்படி இருக்கிறப்ப நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிங்கன்னா நிறைய சாப்பிடுவாங்க. இதை வந்து நல்லா மேஷ் ஆகி வந்துடுச்சு. இப்போ சூடாடினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்ச நிலக்கடலை சேர்த்துக்கலாங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதையெல்லாம் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த சட்னி தாளிக்கிறதுக்காக நான் கடுகும் ஒரு கொத்து கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கிறேன். சட்னி வந்து நான் அப்படியே தாளிச்சிட்டேங்க. ரொம்ப கொதிக்கலாம் வைக்க வேண்டாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி தண்ணி எதுவும் சேர்க்கலை. இது வந்து கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கிற மாதிரி நான் வச்சுருக்கேன். இது கோதுமை தோசைக்கு மட்டும் இல்லாமல் எல்லா தோசைக்கும் சூப்பராக இருக்கும். இட்லிக்கும் கூட சூப்பராக இருக்கும். கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா இட்லிக்கெல்லாம் நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த சட்னி ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.